வணக்கம் மக்களே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 மாதம் மாதம் பெண்களோட வங்கி கணக்கில் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் இந்த மாதம் ஒரு திடீர் மாற்றத்தை தான் தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன மாற்றம் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஜனவரி மாதம் 1000 ரூபாய் முன்கூட்டியே வரவு வைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பெண்கள் பொருளாதார ரீதியாக யாரையும் சாராமல் இருக்க வேண்டும், அவர்களது உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2023 செப்டம்பர் 15 முதல் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வரும் பெண்கள் இந்த திட்டத்தில் தொடர்ந்து சேர்க்கப்பட்டு வருகின்றனர். திட்டம் தொடங்கும் போது 1,06,52,000 இருந்த பயனாளர்களின் எண்ணிக்கை தற்போது சுமார் 1,16,00,000 பேர் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வருகின்றனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கும் தேதியும் முக்கியமானதாக உள்ளது. மாதத்தின் நடுவே 15ஆம் தேதி வரவு வைக்கப்படுவதால் பெண்களுக்கு பண தேவை எழும் சமயத்தில் சரியாக 1000 ரூபாய் சென்று சேர்கிறது. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகவோ வேறு காரணங்களுக்காக வங்கி விடுமுறையாக இருந்தாலோ அதற்கு முன்பாகவே உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் பண்டிகை காலங்களில் மக்களின் தேவை அறிந்து முன்கூட்டியே வரவு வைக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 15ஆம் தேதிக்கு பதிலாக 10ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. எனவே இந்த ஆண்டும் மகளிர் உரிமை தொகை 10ஆம் தேதி வரவு வைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு கடந்த ஆண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. ஆனால் நிதி நிலைமையை காரணம் காட்டி இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்படவில்லை. இதனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. இதை சரி செய்வதற்காகவும் மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வரவு வைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இன்னும் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடவில்லை. ஸோ பார்த்திங்கன்னா போன வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு 10ஆம் தேதியே இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பார்த்திங்கன்னா வரவு வைக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த மாதிரி திருவிழா காலங்களில் முன்கூட்டியே பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 வரவு வைக்கப்படும். ஸோ பார்த்திங்கன்னா அதே போல் இந்த வருடம் முன்கூட்டியே வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா ரேஷன் அட்டைதாரர்கள் ரூபாய் 1000 ரொக்க பணம் பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைக்கு பரிசாக தந்துட்டு இருந்தாங்க போன வருஷம். ஆனா இந்த ரொக்க தொகை பொங்கல் பண்டிகைக்கு இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிதி நிலைமை காரணம் காட்டி இந்த வருஷம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மகளிர் உரிமை தொகை முன்னாடியே வரவு வைக்கிறாங்களா அப்படின்றத. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.